வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு. இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, இந்த காணொலி யாரை பற்றி பேச போகிறோம்? ரோஸ்ட் பிரதர்ஸ். ரோஸ்ட் பிரதர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு அந்த படத்துக்கு ரிவ்யூ சொல்லுவாங்க. தேட்டர் வாசலில் நிற்பாங்க. அப்படி இல்லைனா ஏதாவது மரத்தடிக்கையில் நின்றுக்கிட்டு ஒரு 2 பேர் மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஏதோ இவங்க தான் பயங்கர எல்லாரையும் கலாய்க்கிற மாரி அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு நல்லா பேசிப்பாங்க. காமெடியே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் உள்ளவர் பயங்கரமாக சிரிப்பாப்புல. அவர் ஒரு விஷயம் பேசுவாப்புல, இவர் பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் கொடுப்பாப்புல. பட் ஆனால் நம்ம பார்க்க நமக்கு அது என்னடா இது அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எதுக்கு போய் சிரிக்கிறாங்களே அப்படிங்கிற மாரி தோணும். அப்படி தான் அவங்களுடைய பேச்சு இருக்கும். ஆமாம், அப்படி தான் இருக்கும். ஓகே, அவங்கள பற்றி நம்ம எதுக்காக பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்ச நாளாகவே நம்ம தளபதி ரசிகரை தளபதி விஜயை பற்றி நிறைய கமெண்ட்ஸ், நெகட்டிவ் விமர்சனம் இதெல்லாம் சோசியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்க. என்ன ரீசனுக்காக பரப்பிட்டு இருக்காங்கன்னா, அவர் அவங்களுக்கு ஒரு வேற ஒன்றும் கிடையாது. இப்போ தளபதியோடைய அரசியல் என்ட்ரி வந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி தளபதியை பற்றி அந்தளவுக்கு அவங்க பேசினதே கிடையாது. என்னைக்கு கட்சின்னு ஒன்று தமிழக வெற்றி கழகம்னு ஒன்று ஆரம்பித்தாரோ அடுத்த நிமிஷத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் எரிச்சல் அதிகமாகிடுச்சு. எதனால் அவங்களுக்கு எரிச்சல் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, அவங்க டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ். டிஎம்கே பற்றி எந்த ஒரு விஷயமும் பேச மாட்டாங்க. இந்த ஆட்சியில் எந்த ஒரு ஏதாவது தவறு நடந்தாலும் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. அப்போல்லாம் பாயை போட்டு நல்லா படுத்து தூங்கிடுவாங்க. மற்ற நேரத்தில் ஏதாவது கேள்வி இதுவே இருக்காது, ஆனால் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி தான் அவங்க. அவங்க இப்போ ரீசெண்டாக நம்ம தளபதி அவர்கள் அந்த கல்வி விளங்கும் விருது விழா நடத்தினார். அதை பற்றி இவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கான பதிலை நம்ம சொல்லலாம். அதற்கு முன்னாடி அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பதில் சொல்லலாம். ரெண்டாவது கொஸ்டின் நான் உங்களை கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு 21 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்கப்பா. கரெக்டான மேட்ரு. கிட்டத்தட்ட கன்னியாகுமரி லெவலுக்கு போயிட்டாங்க. கன்னியாகுமரி தான் தமிழ்நாடோட எண்டு. ஆமா, அங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க. தூத்துக்குடி, தேனி, கோயம்புத்தூர், அப்படி எல்லா சைட்லேருந்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க. 21 டிஸ்ட்ரிக்ட்ஸ். இவங்களெல்லாம் எப்படி கூட்டின்னு வந்தீங்க? காலையில் அவங்க எப்படி ரிஃப்ரெஷ் ஆனாங்க? ஏன்னா அவங்க டிராவலிங்கே 13 to 15 hours இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நேற்று சாயங்காலம் பிக்கப் பண்ணவங்கள அப்போ காலையில் கூட்டின்னு அப்படியே ஃபங்க்ஷனுக்கு உள்ளே விட்டுருக்கீங்க. அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு ரிஃப்ரெஷ் ஆகிற டைம் கூட கிடைக்கல. அந்த மண்டபத்தில் தான் எல்லாம் எல்லாமே குளிக்க வச்சு ரிஃப்ரெஷ் ஆகியிருக்காங்க. இது எப்படி பாசிபிள்? எத்தனை பேர் ரோட்ல நின்றுந்தாங்க தெரியுமா? நேற்று சில பேர் வீடியோவே பேசியிருக்காங்க. இது மாதிரி எங்களை லேட்டா வந்துட்டு நீட் எக்ஸாம்ல லேட்டா வந்தா உள்ள விட மாட்டாங்க. எனக்கு மயக்கம் வருதுங்க, நான் மயக்கம் விஜய் பொறுப்பெடுத்து மயக்கம் எனக்கு எதுனா ஆச்சுன்னா விஜய் தான் பொறுப்பெடுக்கணும்னு உள்ள ஒரு அப்பா பேசுறாரு. எல்லாரும் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் அந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் பேசின பேச்செல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மக்களுக்கு அந்த வீட்டுக்கு நான் இது இருக்கா அது இருக்கா இது இருக்கா அப்படின்ட்டு பொங்குறாங்க. எதனால் அந்த பொங்கல்னு எனக்கு தெரியவே இல்லை. சும்மா நாளும் இப்போ கொஞ்ச நாளாக தளபதி விஜயை பற்றி ஏதாவது நம்ம டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவரை பற்றி நெகட்டிவ் விமர்சனம் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்டில் தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கு ரீசன் தான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்தது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது எரிச்சலாகிடுச்சு. எதுனா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 நிறைய ஓட்டுகள் பிரியும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது உருட்டி பெருட்டி அவரை எப்படியாவது நம்ம டேமேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இந்த அல்லக்கைகள் ஏதோ வளரிட்டு கிடக்கு. அந்த வளரலில் தான் இந்த ஒரு வளரலும், புரியுதுங்களா? கேட்குறாங்க இதுமாரி அந்த பசங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 21 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஸ்ட்ரைட்டாக அப்படியே பஸ்லேருந்து இறக்கி நேராக போய் மண்டபத்தில் உட்கார வச்சிட்டாங்க. மண்டபத்திலேயே ரெஃப்ரெஷ் ஆனால் ஏன் மண்டபத்தில் ரெஃப்ரெஷ் ஆகக்கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா, ரூல்ஸ் இருக்கா? மண்டபத்தில் உங்களுக்கு அவ்வளோ பெரிய மண்டபம், அங்கே கிட்டத்தட்ட அவ்வளோ ரூம்ஸ் இருந்திருக்கு, அவைலபிள் இருந்திருக்கு. அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மண்டபத்தில் தங்க வச்சு அங்கே போய் குளிச்சுட்டு போயிருக்காங்க. அதை என்னமோ பெரிய ஒரு மிஸ்டேக் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களே இவங்க. ஏன் மண்டபத்தில் ஏதாவது ரெஃப்ரெஷ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது இது இருக்கா? இல்லை ஏதாவது போய் ஃபால்ஸில் தான் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மண்டபத்தில் உட்காந்து ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? சொல்லுங்கள் பாப்போம். லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறாங்க. அவங்க அந்த மண்டபத்திலே குளிச்சுட்டு அந்த மண்டபத்திலே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே மண்டபத்தில் உட்காந்துட்டாங்க அப்படின்னா இதில் என்ன இருக்குது? என்ன ஒரு லாஜிக்னே எனக்கே தெரியவில்லை. ஏதோ ஒரு அறவேக்கடுத்தனமாக அந்த கேள்வி கேட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அடுத்தது கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிறாரு, எங்களை அப்படியே அழைச்சிட்டு எங்களை அப்படியே உட்கார வச்சிட்டாங்க அப்படின்னா அது எந்த பேரண்ட்ஸ் கேட்டாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அந்த வீடியோ நான் பார்க்கவும் இல்லை.
ஸோ நாம் அந்த விருது வழங்கும் விழாவில் நம்ம எல்லா வீடியோ கிளிப்ஸும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். தளபதியோட ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். அதேமாரி பேரண்ட்ஸ் கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற அந்த வீடியோஸும் நான் நிறைய பார்த்தேன். ஸோ ஒரு வீடியோஸில் கூட இவங்க சொன்ன மாரி, இந்த அறவேக்காடு சொன்ன மாரி ஒரு கிளிப்ஸை கூட நான் பார்க்கவே இல்லை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணிட்டோம், தாராளமாக ஷேர் பண்ணிட்டோம். ஒருவேளை இவங்களே வேணால் ரீஷூட் எடுத்து வேணால் அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தானே தவிர மற்றபடி இவங்க சொன்ன மாரிலாம் யாருமே எந்த ஒரு பேரண்ட்ஸுமே குறை சொல்ல, எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. கண்டிப்பாக ஒரு இப்படி நிகழ்ச்சினா இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற மாரி ரொம்ப பெருமைப்பட்டாங்க. எல்லாருமே ஆச்சரியமாக சொன்னாங்க. அவ்வளோ ஒரு நீட்னஸ்ஸாக எங்களை வீட்டிலேருந்து அழைச்சிட்டு வரத்துலேருந்து இங்கே சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப ரிட்டன் வீட்டுக்கு அனுப்புகிறவரும் எல்லா பொறுப்புமே அந்தந்த ஏரியாவுடைய விஜய் ரசிகர்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி நல்லா வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அதாவது அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண பேரண்ட்ஸு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. ஆனால் இங்கே இந்த வெளியிலேருந்து இந்த வேடிக்கை பார்த்துருந்தாங்க, என்னடா நம்ம குறை கண்டுபிடிக்கலாம், அதை வச்சு நம்ம எப்படி இன்றைக்கி வீடியோ போடலாம், வீடியோ போட்டு எப்படி நம்ம வியூஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்படி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா, இவங்க தான் ஏதோ ஒன்று குறை சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு தனி மனிதர் அவர் சம்பாதித்த காசில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஸோ அப்ரிஷியேட் பண்ணலைன்னா கூட அதை டேமேஜ் பண்ணாது. ஸோ டேமேஜ் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. அதில் ஏதாவது உண்மை இருக்கா, நீங்கள் சொன்னது ஏதாவது கொஞ்சமாவது உண்மை இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா பேரண்ட்ஸுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக, ஸோ இந்த நிகழ்ச்சினா இப்படி தாங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி, நீங்கள் என்னமோ சும்மா எங்கள் ஒரு பேரண்ட்ஸ் கத்துறாரு, இவர் கத்துறாரு, மயக்கம் வந்துருமானா அது என்ன சின்னோண்டு இதுவாது, சின்னோண்டு மண்டபமா? அந்த மண்டபத்தை நீங்கள் எல்லாம் டிவியில் பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் அவ்வளோ பெரிய மண்டபம், அவ்வளோ ஒரு ஸ்பெசிலிட்டியான இது, அத்தனை பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே என்ன எத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ அதுக்கெலாம் உங்கள்கிட்ட பதில் இருக்காது. ஸோ ஒரு தனி மனிதனை பார்த்து கேட்குற கேள்வியை ஏன் அரசாங்கத்தை பற்றி கேட்க மாட்டீங்க? கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 69 பேர் இந்த விஷ சாராயம் குடிச்சு செத்தாங்க. அதை பற்றி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களா? ஸோ அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? கோமாவில் இருந்தீங்களா, இல்லை பாய் தலாணி போட்டு படுத்து தூங்கிட்டீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். 69 பேர் செத்துருக்காங்க. அதை பற்றி ஒரு வீடியோ இந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு வக்கு கிடையாது. நீங்கள் ஒரு தனி மனிதர் செய்கிற அந்த இதில் ஹெல்ப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குறை கண்டுபிடிக்கிறீங்க. நீங்கள் கேட்க வேண்டியது கவர்மெண்ட்டு கேட்கணும். இந்த 69 பேர் செத்தது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அங்கே ஒரே ஒரு பேரண்ட்ஸ் ஏதோ உங்களால் கூட நீங்கள் செட் பண்ணி கூட வச்சுருக்கானு வச்சுங்க. ஒரே ஒரு பேரண்ட்ஸ் எனக்கு மயக்கம் வந்துடும் சொன்னதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ஒரு கோபம் பொங்கிட்டு வருது. ஸோ அங்கே 69 பேர் செத்தாங்களே, அவங்கெல்லாம் மனுஷன் கிடையாதா? அவங்களாம் யார்? ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்னு சொல்லிட்டு அவரை சாவடிச்சாங்க. ஸோ அப்போ எங்கே போயிட்டுருக்கு இந்த சட்ட ஒழுங்கு, எங்கே போயிட்டுருக்கு? அதை எடுத்து உங்களால் கேள்வி கேட்க முடியுமா? சும்மா மைக் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது தனி மனிதனை நம்ம நம்ம டிஎம்கேக்கு எந்த அளவுக்கு முட்டடிக்கலாம்னு சொல்லிட்டு நல்லா முட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தால் டிஎம்கே பண்ணுறதுன்னு கேளுங்க. ஸோ இந்த அரசாங்கம் பண்ணுற தப்பையும் நீங்கள் சுட்டி காட்டுங்க, புரியுதுங்களா? ஸோ அதுதான் மீடியாவோட வேலை நான் நினைக்கிறேன். ஸோ சும்மா ஏதாவது வாயில் வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாரி நீங்கள் விஜய் நீங்கள் குறை சொன்னாலும் அதில் உண்மை இருக்காது. ஸோ உண்மை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சரி ஓகே அப்படி தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு பதில் சொல்ல போகிறது கிடையாது. நீங்கள் சொன்னது முழுக்க பொய் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பதில் சொல்கிறோம், புரியுதுங்களா? ஓகே, நன்றி.